தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும்னு சொல்லுவாங்க. இத நான் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நேர்மையா வாழ்ந்த சண்முகத்தோட பொண்ணா நான் லஞ்சம் வாங்கினதா சொல்லி பழிய சுமந்துட்டு உங்க முன்னாடி இப்படி நின்னுட்டு இருக்கேன். இந்த பழிய தொடச்சு நிரபராதின்னு நான் என்ன நிரூபிக்கணும். இந்த போராட்டத்துல நீங்க எல்லாரும் தான் எனக்கு துணையா இருந்து வழி காட்டணும். நான் குற்றவாளி இல்லைன்னு நல்ல தீர்ப்பு கிடைச்சு மறுபடியும் யூனிஃபார்ம போட்டு என் சண்முகத்தோட கனவை நான் நிறைவேற்றி வைக்கணும். செய்யாத தப்புக்கு வர தண்டனையில அதுல உண்டாகிற வலியும் வேதனையும் ரொம்ப பெருசு. அந்த வலியும் வேதனையும் சுமந்துக்கிட்டு இருக்கா என் ஈசு, உள்ளுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கா. அவளோட தவிப்பு இன்னியோட ஒரு முடிவுக்கு வரணும். தெய்வமா இருக்க நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி அவ கூடவே இருந்து அவ இந்த கேஸ்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு பக்க பலமா இருக்கணும். உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் ஈசுக்கு இருக்கணும். நீ நிச்சயம் இந்த கேஸ்ல ஜெயிப்ப. நான் கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிப்பேன் சின்னையா. இதை நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லை, எனக்கே நல்லா தெரியும். வா போலாம். அக்கா, ஆல் தி பெஸ்ட் அக்கா. ஆமா, அத்தை எங்க? அம்மா இவ்வளவு நேரம் இங்கதான்க்கா இருந்தாங்க. இப்பதான் தலை வலிக்குதுன்னு மாத்திரை போட்டுட்டு ரூம்குள்ள இருக்காங்கக்கா. என்ன சொல்ற? அத்தைக்கு தலை வலிக்குதுன்னாங்களா? ஆமாக்கா. ஈசு, என்னன்னு பாப்போம் வா. அம்மா, வாடா. அத்தை என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அம்மா என்னாச்சு? ஏன் நீ இப்படி படுத்திருக்க? ஒண்ணும் இல்லடா. அம்மா சும்மா பொய் சொல்லாதம்மா. உனக்கு தலைவலின்னு மாத்திரை போட்டு படுத்திருக்கேன்னு இப்பதான் பூமையில் சொல்லுச்சு. அத்தை தலை ரொம்ப வலிக்குதா? அது ஒண்ணும் இல்ல ஈஸ்வரி. ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பெருசா தலைவலி வரதில்ல. இப்ப திடீர்னு கொஞ்சம் வலிக்குது. நானும் அதான் மாத்திரை போட்டு கொஞ்சம் படுக்கலாமேன்னு படுத்தேன். இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. சரி வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஆமா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். 2 பேரும் சும்மா இருங்க, அது சரியாயிடும். அத்தை நான் சொல்றது. ஈஸ்வரி, உனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, கிளம்பிட்டியா? நான் கிளம்பிட்டேன். உங்களை வீட்ல தனியா விட்டுட்டு போறது சேஃப் இல்லைன்னு முடிவு பண்ணி உங்களையும் என் கூடவே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இங்க பாரு, நான் வீட்லயே இருக்கேன். நீயும் அழகும் போயிட்டு வாங்க. அதான் இங்க பூமையில் இருக்கால, அப்புறம் என்ன பிரச்சனை? போயிட்டு வாங்க. மா, ராத்திரி நான் சவாரி முடிச்சிட்டு வரும்போது சம்பத்து மாமா என்னை கூப்பிட்டு மிரட்டினாருமா. என்னடா சொல்ற? என்ன மிரட்டினா? ஈஸ்வரி கோர்ட்டுக்கு வந்தா உன்னை கொன்னுருவேன்னு மிரட்டினாருமா. அதனாலதான் சொல்றேன், நீ எங்களோட கோர்ட்டுக்கு வாமா. ஐயோ டேய், நல்ல தலைவலி மாத்திரை போட்டிருக்கேன்டா. இப்ப கண்ணு அப்படியே சொக்கிக்கிட்டு வருது. என்னாலலாம் எழுந்து வர முடியாது. கோர்ட்டுக்கு நீங்களே போயிட்டு வாங்க. ஈஸ்வரி, புரிஞ்சுதா? சம்பத்தை பத்தி தான் நமக்கு தெரியுமே. நீ கோர்ட்டுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக ஏதோ மிரட்டி இருக்கான். அதெல்லாம் அவன் என்னை எதுவும் பண்ண மாட்டான். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, அதுவே போதும். அத்தை வேண்டாம், சின்னையாவை கூட்டிட்டு நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன். சின்னையா இங்க உங்க கூடவே இருக்கட்டும். என்ன சொல்ற? ஆமாத்தே, சம்பத்தை பாம்புன்னு அடிக்கவும் முடியாது, பழுதுன்னு மிதிக்கவும் முடியாது. நாம எதுக்கும் எல்லாத்துக்குமே ரெடியா சேஃப்டியா இருக்கிறது நல்லது. அதனால சின்னையா உங்க கூடவே இருக்கட்டும். நான் அபிய கூட்டிட்டு போறேன். நீ சொல்றதும் சரிதான். நான் அம்மா கூடவே இருக்கேன். நீ அபி பிள்ளைய உன் கூட கூட்டிட்டு போ. சரி அத்தை, நான் வரேன். சரிம்மா, நீ கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிப்ப. நல்லவங்கள தெய்வம் கைவிடவே விடாது. தைரியமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. சின்னையா நான் வரேன். இரு, நானும் வாசல் வரைக்கும் வரேன். அம்மா இரு, வந்துடுறேன். ஐயோ.